ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி யுகாதி விஷஸ். இன்றைக்கி எல்லாருக்கும் இன்றைக்கி யுகாதி ஸ்பெஷல் என்னென்னா பாம்பே அல்வா செய்யலாம் என்னோடய ஸ்டைலில். ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம், கப்பு தண்ணி போட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சாச்சு. அதே கப் அளவு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு கப் சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி, எல்லாம் ஒரே கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் சர்க்கரை 2 கப்பு தண்ணி கரைச்சிக்கலாம். கரைச்சி கொதி வரட்டும். சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்துச்சு. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சோம். ஒரு கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் தண்ணி ஒரே கப்லேயே அளக்கணும். கரைச்சதை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் கட்டியாகும். கொஞ்சம் கட்டியாச்சு. இப்போ ஃபுட் கலர் வீட்டில் எது இருக்கோ அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், இது ரெண்டெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். திரண்டு வரணும். திரண்டு வந்தோடனே ஒரு ட்ரேயில் ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி வச்சுருக்கலாம், அதில் போடலாம். கொஞ்சம் தாளிச்சு வச்ச முந்திரி, திராட்சை, நம்மளுக்கு இருக்க நட்ஸை போட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். திக்கான கசின்சி வச்சு இப்போ நெய் தடவைனா ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ட்ரேயில் கொட்டியாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நட்ஸை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டுட்டு ஆற வச்சு தட்டில் வச்சு கட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஈஸியான பாம்பே அல்வா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஹாப்பி உகாதி எல்லாருக்கும். பாய். இந்த வீடியோ இதை நான் முடிச்சுக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.